हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 29 மார்ச் 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து எங்களது 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைக்கு இந்த எபிசோடு இந்த தொடரின் 4வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் திருக்குர்ஆனுடைய மேன்மைகள் மற்றும் தனிச்சிறப்புகள் குறித்து கலந்துரையாடல் செய்து வருகின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடைய இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்விகள் எங்களது ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றோம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோல் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. இன்று என்னுடன் கலந்து கொண்டிருக்கின்ற ஆலிம்களை அறிமுகம் செய்து வருகின்றேன். மதிப்பிற்குரிய அமீத் கௌசர் சாஹிப், மதிப்பிற்குரிய ஷேக் முஜாஹித் அஹமத் ஷாஸ்திரி ஆகியோர் இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் கலந்து கொள்ள வந்துள்ளார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேயர்களே, திருக்குர்ஆன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அமிர்தமாக உள்ளது. நிரந்தர வாழ்வை விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் திருக்குர்ஆனுடன் ஒன்றிணைந்து தமது ஒவ்வொரு அசைவையும் திருக்குர்ஆனுடைய போதனைக்கேற்ப மாற்றிக்கொள்வது அவசியமாகும். திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு கூற்றும் இனிமையானதாகவும் அதனுடைய ஒவ்வொரு குரலும் ஈர்க்கக்கூடியதாகவும் அதனுடைய தூது செய்தி உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. உளப்பூர்வமான அன்புடனும் முழுமையான களப்பற்ற தன்மையுடனும் எவர் திருக்குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்வாரோ அவர் அதனுடைய எண்ணற்ற தாக்கங்களை தமது உள்ளத்திலும் சிந்தனையிலும் உணர்வார். முஸ்லிம்களின் ஆற்றல் மற்றும் வலிமையின் அசல் தலையூற்று திருக்குர்ஆனே ஆகும். உலகின் இருளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த பிரகாசமான விளக்கை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு இன்றைய எபிசோடைய முதல் கேள்வியை முகமது ஹமீத் கௌசர் கேட்க இருக்கின்றேன். ஹஸ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தவாறு ஒரு முன்னறிப்பை செய்திருந்தார்கள். ஒரு காலம் வரும், அப்போது திருக்குர்ஆன் எழுத்துக்களை தவிர வேறு எதுவும் எஞ்சியிருக்காது என்றார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனின் அந்தஸ்தை குறித்து என்ன கூறியிருக்கிறார்கள்? இதை பற்றி எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் ஒரு எச்சரிக்கை செய்திருந்தார்கள். முஸ்லிம்கள் திருக்குர்ஆனுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள், அதன் போதனைக்கேற்ப தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் இழிவான நிலையை அடைவார்கள் என்று கூறியிருந்தார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் வக்கால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, கியாமத் நாளன்று அல்லாஹ்க்கு முன்னால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், யா ரப்பி, எனது இறைவா,
எனது சமுதாயம் இந்த குரானை கைவிடப்பட்ட ஒன்றை போன்று விட்டுவிட்டது. அந்த சமுதாயம் குறைஷிய சமுதாயம் என்று நாம் கூறுவோம் என்றால் அவர்கள் மறுத்தார்கள், கைவிடவில்லை. அந்த சமுதாயம் என்பது முஸ்லிம்கள் ஆவார்கள். அவர்கள் திருக்குரானை முற்றிலும் விட்டுவிட்டார்கள், கண்ணும் காணாமல் விட்டுவிட்டார்கள். ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுக்குரிய சொற்கள் உள்ளன. லா யபுகா மினல் குரானி இல்லா ரஸ்முஹு. திருக்குரான் உடைய எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன? முஸ்லிம்கள் ஏன் திருக்குரானை விட்டு பின் சென்று விட்டார்கள்? அதை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியமாகும். அதில் முக்கியமான காரணம் என்னவென்றால் திருக்குரானை விளக்க விரிவுரையாளர்கள் ஆவார்கள். திருக்குரானுக்கு எப்படிப்பட்ட விளக்குரை எடுத்து வைத்தார்கள் என்றால் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் அதனுடைய கண்ணியம் குறைந்து கொண்டே சென்றது. நீங்கள் சூரா யூசுஃபுடைய விளக்க உரையை பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு பிறகு என்ன திருக்குரானை பற்றி என்ன மதிப்பு தான் எஞ்சி இருக்கும். சூரா அஹ்ஸாபை படியுங்கள். ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தலாக் கொடுத்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்கா செய்த போது இந்த அனைத்து சம்பவங்களையும் திருக்குரான் விளக்குரையில் பார்க்கும்போது உங்களுக்கு வெட்கம் வருகிறது. இதுபோன்று இன்னும் பல சம்பவங்களும் இருக்கின்றன. எப்படிப்பட்ட விஷயங்களை எழுதியிருக்கிறார் என்றால் திருக்குரான் சில ஆயத்துகள் ரத்து செய்யப்பட்டன, சில ஆயத்துகள் ரத்து செய்கின்றன என்று எழுதியிருக்கிறார்கள். சர் சையது கான் போன்றோர் துவாவை பற்றி எழுதும்போது துவா ஒன்றுமே கிடையாது, நபுவத் ஒன்றுமே கிடையாது, மாணவர்கள் ஒன்றுமே கிடையாது என்று எழுதியிருக்கிறார்கள். இது போன்றும் இன்னும் பல பல் ரஃபாவுல்லாஹ் இலைஹி ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி எழுதியிருக்கும்போது அல்லாஹ் அவரை வானத்தில் உயர்த்தி விட்டான் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் சையத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதில் இருந்தபோது அன்னார் மீது கல் எழுதியப்பட்டது. அன்னார் காயமடைந்தார்கள். அல்லாஹ் அன்னாரை வானத்தில் உயர்த்தவில்லை. ஆனால் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சின்ன கீழல் கூட வரவில்லை, அவரை அப்படியே வானத்தில் உயர்த்தி விட்டான் என்று எழுதியிருக்கிறார்கள். இதை கண்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு எந்த மேன்மை உள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் தான் உங்களுக்கு இன்றிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று உங்களுக்கு கையில் திருக்குரான் அச்சடிக்கப்பட்டு கிடைக்கின்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குரான் அச்சடிக்கப்பட்டு கிடைப்பது கிடையாது, அரிதாகத்தான் கிடைக்கும். அதிகமான எண்ணிக்கையில் பதிப்பகங்கள் வந்தபோது திருக்குரான் அச்சடிக்கப்பட்ட போது திருக்குரான் அதை படிப்பதற்கு தகுதியற்றவர்களாகிவிட்டார்கள். இன்று முஸ்லிம்களிடத்தில் ஃபத்வாக்கள் இருக்கின்றது, திருக்குரான் ஓதுவது தவறாகும் என்று கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இது மாடங்களில் வைக்க வேண்டும், யாராவது இறந்துவிட்டால் 40 நாட்கள் ஓத வேண்டும், வேறு ஏதாவது விசேஷங்கள் என்றால் திருக்குரானை கொண்டு வர வேண்டும், திருக்குரானை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் போன்ற விஷயங்களை மட்டும்தான் முஸ்லீம்கள் பேசுகிறார்கள். அதில் என்ன இருக்கிறது என்பதே தெரியவில்லை. எந்த அளவும் முஸ்லீம்கள் நிலை ஆகிவிட்டது என்றால் திருக்குரானை விட்டு முற்றிலும் ஒதுங்கிவிட்டார்கள் என்றால், செயலற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் நாளுக்கு நாள் திருக்குரானை கண்ணியம் குறைந்து கொண்டே செல்கிறது. திருக்குரான் முஸ்லீம்களை பார்வையில் திருக்குரானுடைய கண்ணியம் குறைந்து விட்ட போது மற்றவர்கள் பார்வையிலும் குறைந்து விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கூறினான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். நாமே இந்த திருக்குரானை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம். வெளிப்படையான பாதுகாப்பு அல்லாஹ் செய்தான், ஹாஃபிஸ்கள் மூலமாக செய்தான். அது நெஞ்சங்களில் பாதுகாப்பாக வந்து கொண்டிருந்தது. அத்துடன் திருக்குரானுடைய பொருளையும் அல்லாஹ் பாதுகாத்தான், அதனுடைய விளக்க உரையும் அல்லாஹ் பாதுகாத்தான், அதனுடைய அர்த்தத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நான் தான் அந்த வானத்திலிருந்து வந்த நீர் நானே ஆவேன், நான் தகுந்த நேரத்தில் தான் வந்துரு, நான் இறைவனுடைய ஒளியாவேன் என்று கூறினார்கள். அன்னார் திருக்குரானுடைய கண்ணியத்தை எடுத்து வைத்தார்கள். திருக்குரானுடைய அந்தஸ்தை முஸ்லிமுடைய உள்ளத்தில் அமரச் செய்தார்கள். முதல் விஷயம் என்னவென்றால் பராஹின் அஹமதியா
1880 எழுத ஆரம்பித்தார்கள். அதனுடைய தலைப்பு என்னவென்றால் பராஹீன், அகமதியாவுடைய சான்றுகள், திருக்குரானுடைய உண்மையை பற்றி சான்றுகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துடைய உண்மைகள் என்று தலைப்புகளை வைத்தார்கள். அதற்கு அந்த நூலுக்கு வெகு இனாமை அறிவித்தார்கள். மற்றவர்களே அது இந்த நூல் உலுக்கிவிட்டது. முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் திருக்குரானுடைய அந்தஸ்து அமரச் செய்தது. திருக்குரானுடைய அற்புதங்கள், சந்திரன் உடைந்தது என்பதை பற்றி சுர்ம சஷ்மா ஆரியா என்ற பெயரில் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நூலை எழுதினார்கள். 1893 ஒரு விவாதம் செய்தார்கள். ஜங்கே முகத்தஸ் என்ற பெயரில் ஹுசூர் அவர்கள் தமது சான்றுகள் எடுத்து வைத்துக் கொண்டே சென்றார்கள். அதன் மூலமாக திருக்குரானுடைய கண்ணியம் உயர்ந்தது. 1896 சர்வ சமய மாநாடு லாகூரில் நடந்தபோது திருக்குரானுடைய அழகை குறித்தும் சிறப்பை குறித்தும் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அனைத்து கேள்விகளுக்கான பதிலும் திருக்குரானில் தான் எடுத்து வைத்தார்கள். அதன் மூலமாக அந்த உம்முடைய கட்டுரை மேலானதாக இருக்கும் என்று அல்லாஹ் செய்த வாக்குறுதி நிறைவு பெற்றது. இதுவெல்லாம் திருக்குரானில் இருக்கின்றதா? மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் எடுத்து வைத்ததெல்லாம் திருக்குரானில் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்பொழுது மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் பிரிட்டிஷ் காலமாக இருந்தது. கிறிஸ்தவத்தினுடைய பிரச்சாரம் எல்லை அடைந்திருந்தது. பல் ரஃபாஹுல்லாஹு இலை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் வானத்தின் பக்கம் உயர்த்தி விட்டான். உங்களது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். இதை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரானுடைய சான்றுகள் மூலமாக மறுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அவர்கள் மறுபடியும் இந்த உலகிற்கு வரும்போதும் வரமாட்டார்கள் என்று கூறினார்கள். இது தொடர்பாக ஒரே ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் மசீமோத் அவர்கள் லூதியானில் இருந்த சம்பவத்தை கூறுகின்றேன். ஒரு மிகப்பெரும் ஆலிம் மௌலா உலாம் நபி சாஹிப் குஷாமித் என்பவர் மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தார்கள். பேச ஆரம்பித்தால் பெரும் கூட்டமே கூடி வரும். ஹுஷாப் என்ற இடத்திலிருந்து லூதியானாவுக்கு வந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வு குறித்து பேச வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்களில் லூதியானில் தான் இருந்தார்கள். அங்குள்ள ஒரு முஹல்லாவில் ஹுசூர் அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை குறித்து மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை அவர்கள் நிறுத்தினார்கள். அந்த மௌலவி பெரும் கூட்டம் கூடிவிட்டது. குலாம் நபி சாஹிப் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதாவது தமது வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஹுசூர் அவர்கள் அந்த தெருவில் வந்தபோது அந்த மௌலவி சாஹிப் வந்து விட்டார்கள். இருவரும் நேருக்கு சந்தித்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையை நீட்டிய போது அவரும் கையை நீட்டினார்கள். ஹுசூர் அவர்கள் அவரை அழைத்து அந்த வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்ற விஷயத்தை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று அந்த மௌலவி கேட்டார்கள். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், திருக்குரானிலிருந்து கொண்டு வந்தால் திருக்குரானை தவிர எதுவும் பேச மாட்டேன் என்று கூறினார்கள். எங்கு என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் மசீமோத் வயது காலகு யா ஈசா இன்னி முத்தவஃபீக ஆலி இம்ரானுடைய அந்த ஆயத்தை ஹுசூர் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம் சூரா மைதாவுடைய வசனத்தை அதை எடுத்து வைத்தார்கள். அதை எந்த குரானை பற்றி அவர் 2 நிமிடங்களுக்கு முன்னால் சொற்பொழிவாற்றி வந்தாரோ தவஃபியோடு என்ற அடுத்து முழுமையாக கொடுத்தல் என்று ஆகுமே என்று கேட்டபோது ஹுசூர் அவர்கள் அரபி இலக்கணத்தின் அடிப்படையில் புரிய வைத்தார்கள். நீங்கள் கூறுவது வேறு விஷயம், இது இன்னொரு அகராதி அரபி இலக்கணத்தின் அடிப்படையில் இது வேறு பொருளை கொடுக்கும் என்று புரிய வைத்தார்கள். அந்த கூட்டம் அந்த மொழிக்கு பின்னால் வந்து காத்திருந்தார்கள்.
இன்று மௌலவி சாஹிப் மிர்சா சாஹிப்பை தௌபா செய்ய வைத்து விடுவார். இன்று மிர்சா சாஹிப் மாட்டிக்கொண்டார் என்று அவர்கள் மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். மௌலவி சாஹிப் இங்கோ திருக்குரான் வசனங்களை பார்த்து அமைதியாக இருந்தார். நான் உங்களுடைய கையில் பைய செய்கிறேன் என்று மௌலவி சாஹிப் கூறினார். மிக முறுக்கத்துடன் கூறினார். சையத்னா முகமது சஃபா ஸல்லல்லாஹு கூறினார்கள், ஃபா யுக்ரா மின்னி சலாம், மசீஹ் மௌஊத் வரும்போது எனது சலாத்தை எட்ட வையுங்கள் என்று கூறினார்கள். நான் உங்களுக்கு முகமது சஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாத்தை எட்ட வைக்கிறேன் என்று கூறினார்கள். ஹஸரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கம்பீரத்துடன் வலைக்கும் சலாம் என்று கூறினார்கள். திருக்குர்ஆனுடைய கணியத்தை, திருக்குர்ஆனுடைய மதிப்பை எவ்வாறு நிலைநாட்ட என்று பாருங்கள். 2 நிமிடங்களுக்கு முன்பு அந்த நபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனத்தில் இருக்கிறார் என்று கூறி வந்தார். அவரே தான் வருவார் என்று கூறினார். யார் திருக்குர்ஆனை மதித்தார்கள் அந்த காலத்தில்? 2 நிமிடங்களுக்கு பிறகு மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் சந்தித்த போது தம்முடைய மசீஹுடைய ஆன்மாவின் மூலமாக விளக்கிய போது அவர் புரிந்து கொண்டார், தௌபா செய்தார். வெளியே வந்த பிறகு அவர் பாருங்கள், நான் மிர்சா சாஹிப்புடன் பைய செய்து ஜமாத்தில் சேர்ந்து விட்டேன். நீங்கள் உங்களுடைய நன்மையை வேண்டினால் நீங்களும் ஜமாத்தில் இணைந்து விடுங்கள். நீங்கள் அந்த காலத்தில் அனைத்து வரலாற்றையும் பாருங்கள். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாதத்திலிருந்து இன்று வரை எந்த ஒரு நாளும் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எழுத்துக்கள் மூலமாக திருக்குர்ஆனுடைய அந்தஸ்து உயராத நாட்களே கிடையாது. எதிர்க்கக்கூடிய ஆலிம்களும் விளக்க உரையை எழுதியிருக்கிறார்கள். ஒரு தெளிவான விஷயத்தை நான் கூறிவிடுகின்றேன். இவர்கள் ஒரு தப்பெண்ணத்தில் இருக்கிறார்கள். யுஸாக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப, சூரா ஜுமாமில் அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார். தூய்மைப்படுத்தாமல் திருக்குர்ஆனுடைய ஞானம் கிடைக்க முடியாது. தூய்மைப்படுத்துவது ஒரு ஆசிரியர் இல்லாமல் நிகழ முடியாது. இந்த காலத்தில் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்ற ஆசிரியர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆவார்கள். பாருங்கள், அஹமதியா ஜமாத் எந்தளவு அல்லாஹ்க்கு நன்றி கூறினாலும் குறைவுதான். நேற்றைய குத்பாவிலும் ஹுசூர் அவர்கள், அதற்கு முந்தைய குத்பாக்களிலும் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர் கூடிய குத்பாக்களில் ஜமாத்தை தூய்மைப்படுத்தினார்கள். நீங்கள் எந்த நன்மைகளை ரமணானில் செய்தீர்களோ, எதுவெல்லாம் ரமணான் கற்றுக்கொண்டீர்களோ, திருக்குர்ஆன் எந்த அறிவுகளை கற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் வீணாக்கிவிடக்கூடாது, அதை அதிகப்படுத்த வேண்டும். இந்த தூய்மைப்படுத்துவதை யார் செய்வார்? அஹமதிய ஜமாத்திற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை வழங்கியிருக்கின்றான். கலிஃபத்துல் மஸீஹ் தூய்மைப்படுத்தி வருகின்றார். இதற்கு முன்பு மசீஹ் மௌஊத் தினம் தொடர்பாக அண்ணா குத்பா கொடுத்தார்கள். அதுவும் நிகரற்ற குத்பாவாக இருந்தது. பத்ரி சஹாபாக்கள் தொடர்பாக ஹுசூர் கூறிய குத்பாக்கள் என்ன புரிய வைத்தார்கள்? இந்த அனைவரும் எப்படிப்பட்ட சஹாபிகள் என்றால் அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கைகளால் யுஅல்லிமுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். இந்த வேலை யார் செய்வார்? ஒரு ஆசிரியர் இல்லாமல் விளக்கமும் கிடையாது. ஆசிரியர் அல்லாஹ்வின் சார்பாக வருகிறார். அவர் கற்றுக் கொடுக்கின்றான். அவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அஹமதியா ஜமாத்திற்கு முதலில் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்று அன்னாருடைய கலீஃபாக்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். சரியான முறையில் திருக்குர்ஆன் அறிய வேண்டும் என்றால் கலீஃபாவிடம் பைய செய்ய வேண்டும், கலிஃபத்துல் மஸீஹிடம் பைய செய்ய வேண்டும். இதுதான் முஸ்லிம்களுக்கு வெற்றி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. இதைத்தான் ஹுசூர் அவர்கள் கிஷ்தி நூலில் கூறியிருக்கிறார்கள். ஜஸாக்குமுல்லா. எனது அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹ்மத் சாஸ்திரியிடம் கேட்கின்றேன். பிற மார்க்க வேதங்களின் மீது திருக்குர்ஆனுடைய மேன்மையையும் சிறப்பையும் நிரூபிப்பதற்காக ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன எடுத்துரைத்திருக்கிறார்கள்? ஜஸாக்குமுல்லா. அல்லாஹ் திருக்குர்ஆனை குறித்து இவ்வாறு கூறியிருக்கின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன்.
சூரா அல் ஹிஜ்ரியுடைய 10ஆம் வசனம், நாமே இந்த திருக்குர்ஆனை இறக்கினோம், நாமே நிச்சயமாக இதை பாதுகாப்போம். இந்த இறைவனுடைய வாக்குறுதியில் நமக்கு ஒரு நற்செய்தி உள்ளது. இஸ்லாத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் தோன்றினார்கள் என்றால் திருக்குர்ஆனுக்கு தொண்டாற்றினார்கள். திருக்குர்ஆனுடைய உண்மையை உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். திருக்குர்ஆன் மீது அவ்வப்போது ஏற்பட்டு இருக்கின்ற அந்த அழுக்குகளை அவர்கள் துடைத்தெறிந்தார்கள். நம்முடைய இந்த காலத்தில் அஹ்மதிய ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி, மசீஹ் மவ்ஊத் மற்றும் மஹதி மஹூத் அலை இஸ்லாம் எனும் அருளுக்குரிய ஒருவர் தோன்றினார்கள். அன்னார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புக்கேற்ப திருக்குர்ஆனுடைய போதனையை மீண்டும் மக்களுடைய உள்ளத்தில் அமரச் செய்தார்கள். இந்த உலகிலிருந்து சென்றுவிட்ட திருக்குர்ஆனுடைய போதனை மீண்டும் கொண்டு வந்தார்கள். பல்வேறு வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்ட மக்களை ஒரே நேரான வழியில் கொண்டு வந்தார்கள். திருக்குர்ஆனுடைய உண்மையை நிலைநாட்டினார்கள். வெளிப்படையான முறையிலும் உட்புறமான முறையிலும் திருக்குர்ஆனுடைய மேன்மையை அன்னார் நிரூபித்தார்கள். முஸ்லிம்களுடைய அகநிலையை பார்க்கும்போது தமது சடங்கு சம்பிரதாயங்கள் பிதஅத்துகளை பின்பற்றினார்கள். திருக்குர்ஆனை விட்டுவிட்டார்கள். இப்பொழுது மௌலவி கூறியது போன்று திருக்குர்ஆனுடைய மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் சில பிரிவுகள் திருக்குர்ஆனை விட ஹதீஸுகளுக்கு மேன்மை வழங்கின. ஹதீஸ் தான் அனைத்தும், எல்லா விஷயங்களும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது, திருக்குர்ஆனுடைய ஹதீஸுக்கு தான் முக்கியத்துவம் உள்ளது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேர்வழிக்கு 3 வழிமுறை என்று அன்னார் கூறினார்கள். அன்னார் தெளிவாக கூறினார்கள், முஸ்லிம்களுடைய கையில் இஸ்லாமிய போதனையில் நிலைபெறுவதற்கு 3 விஷயங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம் திருக்குர்ஆனாகும். இது அல்லாஹ்வுடைய வேதமாகும். அதைவிட நம்முடைய கையில் இதைவிட உறுதியான ஒன்று கிடையாது. ஏனென்றால் இது இறைவனுடைய வேதம் சொல்லாகும். கலப்படத்தை விட்டு இது தூய்மையானதாகும். 2வது விஷயம் சுன்னத்தாகும். 3வது ஹதீஸ் ஆகும். இதை குறித்து ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரிவ்யூ பர் முமாசா பட்டால்வி வ சக்கடால்வி என்ற நூலில் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். 2வது விஷயம் என்னவென்றால் திருக்குர்ஆனை மற்ற மார்க்க வேதங்களின் மீது மேன்மையை நிரூபிப்பதாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1880 எழுதிய முதல் நூலிலிருந்து இறுதி நூல் வரை, சமாதான தூது என்ற இறுதி நூல் வரை 80க்கும் அதிகமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். பிரசுரங்கள் வெளியிட்டார்கள், கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள், சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த அனைத்திலும் மற்ற மார்க்கங்கள் மீது திருக்குர்ஆனுடைய மேன்மையும் மகிமையும் நிரூபித்தார்கள். முதல் நூலிலேயே 300க்கு அதிகமான சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். அன்னாரிடம் இருந்த சொத்துக்களை அன்னார் சேலஞ்சாக எடுத்து வைத்தார்கள். இந்த 300 சான்றுகளில் பாதியையோ அல்லது 4 பகுதியோ 8 பகுதியை நீங்கள் மறுத்து காட்டினாலும் கூட இது உங்களுக்கு பெரும் பரிசு தொகை கொடுக்கப்படும் என்று கூறினார்கள். ஒரு சில சான்றுகளை மட்டும் நான் நேரத்தை கருத்தில் கொண்டு எடுத்து வைக்கின்றேன். முதல் விஷயம் என்னவென்றால் திருக்குர்ஆனுடைய மற்ற வேதங்களை விட திருக்குர்ஆனுக்குள்ள மேன்மை என்னவென்றால் திருக்குர்ஆன் எல்லா முழு உலகிற்கும் வந்திருக்கின்றது, எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கும் வரவில்லை. சூரா தக்வீர் 1028 இன்ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன். இந்த திருக்குர்ஆன் அனைத்து உலகங்களுக்கும் அறிவுரையாகும். இதற்கு எதிராக நீங்கள் இஞ்சிலை பாருங்கள், வேறு நூல்களை பாருங்கள். இஞ்சிலில் வருகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள் தமது ஹவாரிகளுக்கு, தூய விஷயத்தை நாய்களுக்கு முன்னால் போட வேண்டாம், முத்துக்களை அசுத்தமான நாய்களுக்கு முன்னால் போட வேண்டாம் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கூறும்போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று கூறியிருக்கின்றான்.
இரண்டாவது விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய போதனை உயர்ந்ததும் முழுமையானதுமாகும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறியுள்ள கட்டளைகள் மனித வாழ்வு மற்றும் சமூகத்திற்கு எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மனித வாழ்வில் என்னவெல்லாம் மனிதனுக்கு தேவைப்படுகின்றதோ அதனுடைய உயரிய தரத்தை பார்க்க வேண்டுமென்றால் திருக்குர்ஆனுடைய போதனைகள் அது உங்களுக்கு கிடைக்கும். அஹ்மதிய ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது கஷ்தி நூஹ் என்ற நூலில் இன்ஜீல் மற்றும் திருக்குர்ஆனுடைய போதனையை ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள், விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய போதனை ஏன் மேன்மையானது என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் மற்ற பெண்களை பார்க்க வேண்டாம் என்று கூறுகிறது. திருக்குர்ஆன் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பார்க்க வேண்டாம் என்று கூறுகிறார். திருக்குர்ஆன் மனித இயல்புக்கு ஏற்ப போதனை வழங்குகிறது. நீங்கள் அநீதியாளை எதிர்க்க வேண்டாம் என்று இன்ஜீல் கூறுகிறது. ஜஸாவு சையதும் சைய மிஸ்லஹா. எந்த அளவு தீமை செய்யப்படுகிறதோ அதற்கு அதே அளவு பழிவாங்குவது போது ஆகமானது. ஆனால் மன்னித்து விடுவது சிறந்தது என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. திருக்குர்ஆனுடைய போதனைகள் மனித வாழ்வுடைய பல்வேறு விஷயங்களில் வழிகாட்டுகிறது. சொத்து பிரித்தல் எந்தளவு திருக்குர்ஆன் சொத்தை பற்றி கூறுகிறதோ மற்ற வேதங்கள் இந்த விளக்கமாக காணப்படுவதில்லை. இறைவனுடைய பண்புகளை பற்றி பாருங்கள். திருக்குர்ஆன் எந்த அளவு இறை பண்புகளை பற்றி விளக்கமாக கூறியிருக்கின்றதோ எந்த ஒரு மார்க்க நூலிலும் இந்த அளவு கிடையாது. அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கின்றது. திருக்குர்ஆன் திருக்குர்ஆனை பாதுகாப்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதை பாதுகாப்பதற்காக நிரந்தரமாக ஏற்பாட்டை அல்லாஹ் செய்துள்ளான் என்றால் அதனுடைய சொல்லும் பாதுகாக்கப்பட்டுள்ளது, பொருளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக மற்ற வேதங்களை பார்ப்பீர்கள் என்றால் இந்தியாவில் பாருங்கள், வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். வழிகாட்டுதலுக்காக வேதங்கள் வந்தது என்று நம் மக்கள் நம்பினார்கள். ஆரம்பத்தில் வேதங்கள் ஒன்றாகத்தான் இருந்தது. கிருஷ்ணன் திவேபாயன் என்பவர் இந்த வேதங்களை 4ஆக பிரித்தார். வேத வியாஸ் என்று வேதங்களை பிரித்தவர் என்று அறியப்படுகிறார் என்று மக்கள் கூறுகிறார்கள். இன்னொரு திருக்குர்ஆனுடைய தாக்கங்கள் நிரந்தரமானவை. திருக்குர்ஆன் இறங்கியிலிருந்து இன்று வரை அது தொடர்கிறது. திருக்குர்ஆனை ஒரு உண்மையாக பின்பற்றினால் அதனுடைய இறுதி கனியான இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவர் பெறுவார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனுடைய 4வது அற்புதம் என்னவென்றால் இதை பின்பற்றக்கூடியவர் இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். இறைவன் கலந்துரையாட செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். இறைவன் அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான், அவருக்கு பதில் கொடுக்கின்றான். நபிமார்களைப் போன்று மறைவான செய்திகளை அவர்களுக்கு வழங்குகின்றான். தமது ஆதரவையும் உதவியையும் அவர்களுக்கு வழங்குகின்றான். கடைசி விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனை மற்ற வேதங்கள் மீது இந்தளவு அல்லாஹ் ஏன் மேன்மை வழங்கியிருக்கிறான் என்ற கேள்வி எழலாம். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுர்ம சஷ்மா ஆரிய நூல் கூறியிருக்கிறார்கள். நமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு உயர்ந்த பண்புகளை கொண்டிருந்தார்களோ அன்னாருக்கு எதிராக எந்த ஒரு நபியும் இந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறவில்லை. ஆகவே தான் அல்லாஹ் அனைத்து நபிமார்களுக்கு எதிரிலும் அன்னாருடைய உள்ளத்தில் இறங்கிய தூய வகி இந்த மேன்மையானது வாய்ந்ததாக இறக்கினான். இதுதான் உண்மையாகும். திருக்குர்ஆன் அனைத்து வேதங்களையும் விட சிறந்தது என்பதற்கு இது சான்றுகளாகும். ஜஸாக்கமுல்லா.
ஒரு டெலிஃபோன் காலர் நமது ப்ரோக்ராம் இணைந்துள்ளார். ஜெர்மனியிலிருந்து ஹாலிதா ராணா சாஹிபா அவர்கள் எப்பொழுது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். கலிஃபத்துல் மசி அவர்களுக்கு நான் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுதும் நிகழ்ச்சியை பார்ப்பேன். சூரிய கிரகணத்திற்கான அவர்கள் தொலை வைத்தார்கள். நாம் கைரமுதிடம் பேசும்போது ஹசரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைக்கு அத்தாட்சியாக இதை நாம் கருதலாமா, கைரமுதை விட கூறலாமா? ஷேக் முஜாஹித் அஹமது சாஸ்திரி அவரிடம் இந்த கிரகணம் தொடர்பான கேள்வியாகும். சுருக்கமாக பதில் கொடுப்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. இன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இந்த கிரகணம் தொடர்பாக இது இமாம் மஹ்தியுடைய அடையாளங்களில் ஒன்றா என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நமது மஹ்திக்கு 2 அடையாளங்கள் இருக்கும். நமது மஹ்திக்கு ஒரு அடையாளம் இருக்கும். சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும். வானத்தில் ஏற்படுகின்ற கிரகணங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையினால் ஏற்படுகின்றன. அது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் எதுவும் நிரந்தரமானது கிடையாது என்பது சுட்டி காட்டுகின்றது. இதன் மூலம் மனிதன் தமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது சான்றுக்காக எடுத்து வைத்தது 1894 ஏற்பட்ட கிரகணங்களாகும். அதை ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களை விளக்கமாக எடுத்துரைத்திருந்தார்கள். குறிப்பிட்ட தேதிகளில் சூரியனுக்கும் குறிப்பிட்ட தேதிகளில் சந்திரனுக்கும் ஏற்படும் என்று கூறியிருந்தார்கள். டாக்டர் சாலி முகமது அலாதீன் சாஹிப் அவர்களும் இது தொடர்பாக நம்ம ஜமாத் நூலை எழுதியிருக்கிறார்கள். சூரிய சந்திர கிரகணங்கள் இமாம் மஹ்திக்கான அடையாளங்களாகும். மனித திட்டங்களால் இந்த கிரகணங்களை ஏற்படுத்த முடியாது. அல்லாவின் சார்பாக வாதிக்கக்கூடியவரும் இருந்தார். அந்த வாதிப்போரை எதிர்த்த மக்களும் இருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாட்களும் வந்தது. அந்த கிரகணத்தை தான் நாம் அடையாளமாக அத்தாட்சியாக எடுத்து வைக்க முடியும். ஜஸாக்குமுல்லா. ஒரு சில விளக்கத்தை கொடுக்க விரும்புகின்றேன். ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி அவர்கள் கிரகண தொழுகையை லண்டனில் தொலை வைத்தார்கள். அதற்கு பிறகு உசூர் அவர்கள் சொற்பொழி கொத்துபா கொடுத்தார்கள். கிரகண கொத்துபா, அந்த கொத்துபா கண்டிப்பாக கேட்க வேண்டும். இந்த சகோதரி கண்டிப்பாக அந்த கொத்துபாவை கேட்க வேண்டும். இந்த கிரகணம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட கிரகணம் 28ஆம் தேதி ஏற்பட்டது. முன்பு ஏற்பட்ட மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏற்பட்ட கிரகணம் 28ஆம் தேதி தான் வந்தது. இது யூரோப்பிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகும். ஐரோப்பிய மக்களே, உசல் கிரகணம் 1894ஆம் ஆண்டு ஏற்பட்டு விட்டது. இமாம் மஹ்தி அப்பொழுது இருந்தார். அவர் இது எனது உண்மைக்கான அடையாளம் என்று அவர் அறிவித்தார். இன்று ஏற்பட்ட கிரகணம் இந்த யூரோப்பில் அதே இமாம் மஹ்தி அலி இஸ்லாமுடைய கலீஃபா இருக்கிறார். அதே ஐரோப்பாவில் அவர்தான் குத்பா கொடுத்தார்கள். ஹுசூர் அவர்கள் குத்பாவில் கூறிய விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் தொடர்பாக இதை பொதுவாக நாம் கருதக்கூடாது. ஹுசூர் அவர்கள் இதை கூறினார்கள். இது அச்சுறுத்தக்கூடிய அடையாளமாகும். இது எச்சரிக்கக்கூடிய அடையாளமாகும். இது அல்லாஹ் ஒரு விளையாட்டுக்காக காட்டவில்லை. அஞ்சு கொள்ளுங்கள். 1894 வெளிப்பட்ட அடையாளங்களை கண்டு நீங்கள் பயப்படுங்கள். இது சுட்டி காட்டியது. இல்லை என்றால் அந்த அடையாளங்களுக்கு பிறகு எந்த அளவு கடுமையான பிளேக் நோய் ஏற்பட்டனவோ, கடுமையான பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டனவோ
என்று எச்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜஸாக்குமுல்லா. இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக கிடைத்தது. அந்த கேள்வியை நான் இங்கு வாசித்து காட்டுகின்றேன். ஃபுர்கான் அலி சாஹிப் அவர் கேட்கிறார், ஹசரத் மிர்சா குலாம் முகமது காதியானி அலை இஸ்லாம் அவர்கள் இமாம் மஹதி மசீஹ் மௌது நபி ஆவார்கள் என்பது தொடர்பாக திருக்கான் ஹதீஸிலிருந்து உங்களை பொறுத்தவரை மிக வலுவான சான்று எதையோ அதை நீங்கள் எடுத்து வையுங்கள். ஹமீத் கௌசர் சாஹிப்பிடம் இதற்கான பதிலை சுருக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சகோதரருக்காக நான் சுருக்கமான பதில் என்னவென்றால், அல்லாஹ் திருக்குரானில் கூறியிருக்கிறார், கதபல்லாஹு லா கலிபன்ன அனா வரசுலி. அல்லாஹ் எழுதிவிட்டான், நிச்சயமாக நானும் எனது தூதரும் வெற்றி பெறுவோம் என்று. லா கலிபன்ன அனா வரசுலி. ஹசரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அவர்கள் நிழல் நபி, உம்மத்திய ரசூல், உம்மத்திய தூதர் ஆவார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப 17ஆம் நூற்றாண்டில் அஹமதிய ஜமாத்துடைய 14ஆம் ஹிஜ்ரியுடைய ஆரம்பத்தில் அஹமதிய ஜமாத்துடைய அடிக்கலை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையினால் அஹமதிய ஜமாத்தை தோற்றுவித்தார்கள். ஹசரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்மை தாமே ரசூல் என்றும் உம்மத்திய நபி என்றும் கூறுகிறார்கள். இந்த ஜமாத்தினுடைய அடித்தளம் வைக்கப்பட்டு 136 ஆண்டுகளாகிவிட்டது. 214 நாடுகளில் அஹமதிய ஜமாத்தினால் இருக்கிறார்கள். இங்கு எங்கெல்லாம் இந்த நாடுகளில் கொஞ்சமாகவும் அதிகமாக மக்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாவே அறிவை கொடுக்கட்டும். நீங்கள் நடுநிலையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத மக்களிடம் கேளுங்கள். மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜமாத்தை சார்ந்த இந்த நபர் நல்ல மக்கள் என்று கூறுகிறார்கள். இவர்கள் உண்மையான முஸ்லீம்கள் என்று கூறுகிறார்கள். இஸ்லாமிய போதனையின்படி சரியான முறையில் அமல் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் பொய் பேச மாட்டார்கள், இவர்கள் திருட மாட்டார்கள், இவர் மோசடி செய்ய மாட்டார்கள், இவர் தீமைகள் லஞ்சம் போன்றவற்றை வாங்க மாட்டார்கள், திருக்குர்ஆனுடைய போதனைப்படி அமல் செய்வார்கள் என்று மற்றவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். ஒரு சிலர் மறுக்கலாம், அது வேறு விஷயம். நான் இந்த சகோதரம் கூறிக்கொள்கிறேன், சிந்தித்து பாருங்கள். 136 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 214 நாடுகளில் ஜமாத் இருக்கின்றது. ஒரு பொய்வாதி இப்படிப்பட்ட ஜமாத்தை உருவாக்க முடியுமா? இந்த அளவு நல்லடியார்களை கொண்ட உண்மையான மக்களை கொண்ட ஜமாத்தை உருவாக்க முடியுமா? முஸ்லீம் அல்லாதவர்கள் உண்மையான இஸ்லாத்தினுடைய நறுமணம் எங்கேயாவது வீசுகிறது என்றால் அஹமதிய ஜமாத்தில் மட்டும்தான் இருக்கிறோம். இவர்கள் திருட மாட்டார்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், கிளர்ச்சி செய்ய மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த சிறப்பம்சங்களை ஒரு பொய்வாதி உருவாக்க முடியுமா? அது 214 நாடுகளில் உருவாக்க முடியுமா? இது ஒரு உண்மையாளர் தான் இதை ஏற்படுத்த முடியும், பொய்யர் இதை உருவாக்க முடியாது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ல அகலிபன்ன அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகும், நானும் எனது தூதரும் வெற்றி பெறுவோம். இது அல்லாஹ்வுடைய நபி இல்லை, தூதர் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய உம்மத்திய நபி இல்லை என்றால் எப்பொழுதும் இவர் அழிந்து இருக்க வேண்டுமே. ஹசரத் மிர்சா குலாம் அஹமது அவர்களே துவா செய்கிறார்கள், இறைவா நான் பொய்யன் என்றால் எனது வீடுகளில் சுவர்களிலும் நெருப்பை ஏற்படுத்துவாயாக, என்னை அழித்து விடுவாயாக, எதிரில் மகிழ்ச்சியடை செய்வாயாக என்று கூறி துவா செய்தார்கள். நீங்கள் என்ன அடையாளத்தை தேடுகிறீர்கள்? என்ன திருக்காவசனத்தை கேட்கிறீர்கள்? என்ன அதிசயை நீங்கள் கேட்கிறீர்கள்? 136 ஆண்டுகள் சாட்சியாக இருக்கின்றது. மிர்சா குலாம் முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் சார்பாக இருந்தார்கள். அவர்கள் ஏற்படுத்திய ஜமாத் உண்மையான ஜமாத்தாகும். அது சையதுனா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபிகளுடைய வழிமுறை பின்பற்றி செல்கிறது. ஹுஸூர் அவர் குத்பாவில் கூறினார்கள், இதன் காரணமாக தான் உலகம் நிலைத்திருக்கின்றது. ஒருவரின் காரணமாக முழு ஊருமே காப்பாற்றப்படுகின்றது. இதன் காரணமாக அல்லாஹ் உலகை காப்பாற்றி இருக்கின்றான். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கவிதையை நான் கூறுகின்றேன். அன்னாரது மிகவும் சிந்திக்க தகுந்த விஷயமாகும். நம்முடைய ஜமாத்தை எதிர்ப்பாளர்கள்
எப்பொழுதிருந்து இவர்கள் எதிர்க்கிறார்கள். காதியானுடைய வழிகளை தடுத்தார்கள். முகமது ஹுசைன் பட்டால்வியாக இருக்கட்டும், சனாவுல்லா அம்ரீசராக இருக்கட்டும், மற்றவராக இருக்கட்டும், நாம் மினாராவை உடைத்து நதியில் எரிந்து விடுவோம் என்று இன்றும் எல்லாம் மினாரா ஒளி இருக்கின்றது. ஐவேளை பாங்கது கொடுக்கப்படுகின்றது. இன்றும் அந்த ஒளி மின்னுகிறது. அந்த ஏகத்துவ குரல் இன்றும் ஒலிக்கின்றது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், எதிரிகளை பார்த்து கூறுகிறார்கள், இவர் அழிந்து விடுவார், வெகு விரைவில் அழிந்து விடுவார் என்று நீங்கள் கூறினீர்கள். இவர் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இறையை என்று நீங்கள் கூறினீர்கள். பிறகு என்ன நிகழ்ந்தது? யார் என்னை ஆதரித்தார்? நான் வெற்றி பெற்று விட்டேன். இது அறிவிப்பாகும், இது சான்றாகும். கதபல்லாஹு லா கலிபன வன ரசூலி என்பதற்கான சான்றாகும். சையதுனா மிர்சா குலாம் அஹமது ஹசரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற்றுக்கு ஏற்ப, அதாவது கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து உம்மத்திய ரசூலாக, உம்மத்திய தூதராக, நபியாக வந்தார்கள். ஆகவே தான் அல்லாஹ் வெற்றி பெற வைத்தான். இல்லை என்ற இந்தளவு எதிர்ப்பு இருந்ததோ அவர் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருந்தது, அல்லாஹ்வின் சார்பாக இருந்தார்கள். இதுதான் சான்றாக இருக்கின்றது. அன்னார் செய்த வாதம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இருந்தது. ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை முகமது ஹமீத் கௌசர் சாஹிப்பிடம் கேட்கிறேன். திருக்குரான் மீதான நேசத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தனிப்பட்ட முன்மாதிரி எவ்வாறானதாக இருந்தது? புகாரி ஷரீஃபுடைய சில ஹதீஸ்களை பார்க்கும்போது இந்த காலத்தினுடைய நிலை அப்படியே கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களுடைய ரிவாயத்து வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமை அதிகமாக பிடிக்கும், தனித்திருப்பது. ஆனால் ஹிரா குகைக்கு செல்வார்கள். ஃபயதஹன்னஸு பிஹி, அங்கு எவ்வாறு இறைவனை வணங்குவார்கள் யாருக்கும் தெரியாது, ஆனால் இபாதத் செய்வார்கள். அதே சொற்கள் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் அவருடைய ஆரம்பகால வாழ்வில் பார்க்க முடிகிறது. அன்னாருக்கும் தனிமை அதிகமாக பிடிக்கும். அன்னாருக்கு மனைவியும் இருந்தார், குழந்தைகளும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் மனைவி கதீஜா அவர்களும் இருந்தார்கள், குழந்தைகளும் இருந்தார்கள். அவ்வாறு இருந்தும் அன்னார் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஹிரா குகைக்கு செல்வார்கள். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அன்னாரது மகன் மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் கூறுகிறார்கள், நான் இரவு பகலாக எனது தந்தை திருக்குரானை சிந்தித்து ஓதியதை நான் பார்த்திருக்கின்றேன். நான் எந்த மிகைப்படுத்தும் கூற மாட்டேன். குறைந்தபட்சம் 10,000 முறை அவர்கள் ஓதியிருப்பார்கள். எந்த மிகைப்படுத்தலும் இது கிடையாது. இதுதான் நேசமாகும். ஒருவருக்கு நேசம் இல்லை என்றால் இந்த அளவு திருக்கடை ஓதியிருக்க முடியாது. பிறகு மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாட்டு வண்டியில் காதியானிலிருந்து பட்டாளம் சென்றார்கள். அது மெதுவாகத்தான் செல்லும், காளை மாட்டு வண்டியில். திருக்கானை திறந்தார்கள். திருக்கானை அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். 4-5 மணி நேரம் அன்னார் சூரா ஃபாத்தியாவை மட்டும் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவு கவனத்துடன் திருக்குரான் சூரா ஃபாத்தியாவை மட்டும்தான் ஓதிக்கொண்டிருந்தார்கள். திருக்குரான் மீது அன்னாருக்கு எந்த அளவு நேசம் இருந்தது. ஒரு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பள்ளிவாசலில் இருந்தார்கள். அன்னாருக்கு எந்த அளவு எழுத்து பணி இருந்தது என்றால், மனிதனுக்கு அதிகமான சுமை இருக்கும்போது, பணிகள் இருக்கும்போது தலைவலி வந்துவிடும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலைவலி இருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு படுத்து விட்டார்கள்.
மௌலானா அப்துல் கரீம் சாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஏதாவது திருக்கான வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் திருக்கானை ஓத ஆரம்பித்தார்கள். அந்த சாபி ஹசரத் அந்த சாபிக்கு அல்லாஹ் இனிய குரலை வழங்கியிருந்தான். அவர்கள் திருக்கானை ஓதிக்கொண்டிருந்தும் அன்னாரது தலைவலி நீங்கிவிட்டது. இதுதான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருக்கான் மீது இருந்த நேசமாகும். அதற்கு பிறகு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை நடை உலாவதற்காக சென்றார்கள். ஹாஜி ஹபீபுர் ரஹ்மான் சாஹிப் அவருடைய மருமகனும் இருந்தார்கள். உசூர் இவர் நல்ல திருக்கான ஓதுவார்கள் என்று அவரை பற்றி கூறப்பட்டது. வரத்தில் குரான தர்த்தீலா என்று அடிப்படை உசூர் அவர்கள் அழகிய குரல் திருக்கானை கேட்க விரும்பினார்கள். திருக்கான ஓதுங்கள் என்று கூறினார்கள். அவர் அந்த நபர் திருக்கான ஓத ஆரம்பித்தார். ஹசரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர் அறிவிக்கிறார்கள், நான் முதல் முறையாக மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் கண்களில் கண்ணீர் வர்றதை பார்த்தேன். அந்த கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இந்த அறிவிப்பை நான் படித்து கொண்டிருந்த போது புகாரியுடைய அறிவிப்பு எனக்கு நினைவு வந்தது. ஒரு முறை ஹஸ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் திருக்குர்ஆனை சில வசனங்களை ஓதுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குர்ஆனை உங்கள் மீது இறக்கி இருக்கின்றது, நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டபோது மற்றவர் மூலமாக கேட்பதும் எனக்கு விருப்பத்திற்குரியதாகும் என்று கூறினார்கள். பிறகு அந்த சாபித் திருக்குர்ஆனுடைய சூரா நிசாவுடைய வசனத்தை ஓதினார்கள். 41 வசனத்தை ஓதும் போது 41 வசனத்தை அவர்கள் ஓதினார்கள். நாம் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தும் சாட்சியத்தை கொண்டு வருவோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உம்மையும் சாட்சியாக கொண்டு வருவோம் என்று அந்த வசனத்தில் உள்ளது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களை போதும் என்று கூறிவிட்டார்கள். நான் அந்த சாபி கூறுகிறார்கள், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அதே போன்றுதான் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகிய குரலில் ஒருவர் ஓதுவதை கேட்கும்போது அன்னார் மீது தாக்கம் ஏற்படும். திருக்குர்ஆன் தொடர்பாக அன்னாரிடம் யார் வந்தாலும், குறிப்பாக பெண்கள், புதிதாக பைய செய்தவர்கள் என்ன அறிவுரை செய்வார்கள் என்றால், ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கவனமாக தொழுங்கள், திருக்குர்ஆன் மொழியாக்கத்தையும் படியுங்கள் என்று கூறுவார்கள். இன்றைய மௌலவிமார்கள் திருக்குர்ஆன் ஓதவேக்கூடாது என்று கூறுகிறார்கள். நீங்கள் திருக்குர்ஆனை தவறாக ஓதிவிட்டால் பாவமாகிவிடும். திருக்குர்ஆனை ஓதாமல் இருப்பதை விட பெரிய பாவம் இருக்க முடியுமா என்ன? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், சிறிய தவறுகள் எல்லாம் மன்னித்து விடுவான். ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனை கவனமாக ஓதுங்கள், அதிகமாக இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று கூறுவார்கள். ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வாழ்வையும் பார்க்கும்போது திருக்குர்ஆனுடன் உண்மையான நேசம் இருந்தது. திருக்குர்ஆன் படி அமல் செய்வதால் மனிதன் அல்லாஹ் வரை சென்றடைய முடியும் என்று கூறுவார்கள். கிஷ்தினு என்ற நூலில் திருக்குர்ஆன் உங்களை நபிமார்களை போன்று ஆக்கிவிடும், நீங்கள் அதை விட்டு ஓடாமல் இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் உங்களை ஒரே வாரத்தில் தூய்மைப்படுத்திவிடும், அதை விட்டு நீங்கள் விலகாமல் இருக்க வேண்டும். திருக்குர்ஆனுடைய கண்ணியத்தை எந்தளவு அன்னார் கற்றுக் கொடுத்தார்களோ, எந்தளவு போதனை கற்றுக் கொடுத்தார்களோ, வேறு எவரும் இதை கற்றுக் கொடுக்கவில்லை. மீண்டும் புதிய வடிவில் திருக்குர்ஆன் அன்னார் மீது இறங்கியது என்று கூறலாம். அன்னார் திருக்குர்ஆனை உண்மையை அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஒவ்வொரு அகமதியுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் திருக்குர்ஆனுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்தினார்கள். நாம் குழந்தை பருவத்திலிருந்து காதியானை பார்த்திருக்கிறோம். ஃபஜருக்கு பிறகு காதியானில் திருக்குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் வராத எந்த ஒரு வீடுமே இருக்காது. இது ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை உருவாக்கி இருந்தார்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனை அன்னார் நேசித்தார்கள், நேசிப்பதை கற்றுக் கொடுத்தார்கள். எதிரிகள் என்ன வேணால் கூறி தெரியட்டும். நான் ஆரம்பத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும்போது கூறினேன், ஒரு பையன் இது போன்ற உணர்வை ஏற்படுத்த முடியாது. எவர் அமல் செய்வதில்லையோ
அவர் அமல் செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தை உருவாக்க முடியாது. இது மிக பெரும் உண்மைக்கு மிக பெரும் சான்றாகும். அல்லாஹ் இவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக, அகப்பார்வை வழங்குவானாக, கண் ஒளியை வழங்குவானாக. காலத்தின் இமாமை புரிய அறிந்து கொள்ள வேண்டும். அவரை விட்டு விலகிவிடக்கூடாது. விலகி சென்றால் அழிவு மட்டுமே ஆகும். 136 ஆண்டுகால வரலாறு உள்ளது. மறுத்து என்ன கிடைத்து விட்டது அவர்களுக்கு? தோல்வியும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் மட்டுமே கிடைத்துள்ளது. கொஞ்சமாவது படிப்பினை பெற வேண்டாமா? குறிப்பாக தம்மை மௌலவி என்று அழைக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலமாகும் ஷர்ரும் மன் தஹத அதீமுஸ்ஸமா, வானத்தின் கீழ் மிகக்கெட்ட ஜந்துக்களாக அவர்கள் இருப்பார்கள். நான் எனது உம்மத்தை குறித்து எனக்கு அதிகமான அச்சம் என்னவென்றால், அதாவது வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் பிறந்து விடுவார்கள் என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். நாம் மிக பணிவோடு கூறுவதென்றால், இறைவனுக்காக முழு சமுதாயத்தையும் நரகத்தின் பக்கம் நீங்கள் இழுத்து செல்ல வேண்டாம். நேரான வழியில் வரவிடுங்கள். உண்மையும் நேரான வழியும் அவர்களுக்கு புரியட்டும். இதுதான் இவர்களுக்கும் நன்மை உள்ளது. அந்த உலமா ஆலிம்களுக்கும் இதுதான் நன்மையாகும். ஜஸாக்கமுல்லா. அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹமது ஷாஸ்திரியிடம் கேட்கின்றேன். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அல் ஹைரு குல்லுஹு ஃபில் குர்ஆன், அனைத்து விதமான நன்மைகளும் திருக்குர்ஆனில் உள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இந்த இறையறிவிப்பின் ஒளியில் அந்த நன்மைகளை பற்றி கூறவும். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, திருக்குர்ஆன் எந்தளவு மகத்துவமிக்க வேதம் என்றால், நமது எஜமானர் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் அவர் மீது இறங்கியது. இது நிரந்தரமான வேதமாகும். மனிதனுக்கு நன்மையை கொண்டு வந்துள்ளது. இந்த காலத்தில் இதனுடைய ஞானத்தையும் உண்மையும் புரிய வைப்பதற்காக அஹ்மதி ஜமாத்துடைய ஸ்தாபகர் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் அனுப்பி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அன்னாருக்கு இல்ஹாம் மூலமாக அந்த அல் ஹைரு குல்லுஹு ஃபில் குர்ஆன் என்று இல்ஹாம் இறக்கின்றான். எல்லா விதமான நன்மைகளும் இதற்கான இருக்கிறது என்று இறையறிப்பு செய்திருந்தான். இந்த இல்ஹாம் ஹஸ்ரத் 1893 இறங்கியது. பிறகு 1897 இறங்கியது. பிறகு 1901, 1903, 1906 இறங்கியிருக்கின்றது. 5 முறை இந்த இல்ஹாம் இறங்கியிருக்கின்றது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு முறை கூறினால் அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. ஒரு இல்ஹாமை ஒன்றை விட அதிகமான அளவில் இறக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்படுகின்றது. எல்லா விதமான நன்மைகளும், ஹைர் என்ற சொல் அரபி சொல்லாகும். அரபி மொழியில் அதனுடைய பொருள் நன்மையாகும். எப்படிப்பட்ட நன்மை என்றால், அது முழுமையடைந்த நன்மையை குறிக்கும். அல் ஹைர் என்று வந்துள்ளது. அலிஃப்லாம் என்பது நன்மைகளில் நிறைவு. நன்மைகளில் நிறைவு முழுமை பெற்றது திருக்குர்ஆனில் இருக்கின்றது. திருக்குர்ஆன் அல் ஹைருக்கு என்பதற்கு என்ன விளக்கம் கொடுத்துள்ளது என்று பார்க்கும்போது, திருக்குர்ஆன் தமக்காக கூறும்போது சூரா நஹலுடைய 31 அல்லாஹ் கூறுங்க, வக்கீரல் இல்லதீன தகது மாதா அன்சல ரப்பக்கும் காலு ஹைரா. அந்த இறைச்சம் மேற்கொண்ட மக்கள் அவர்களுக்கு கூறப்படும், அது என்ன, உங்கள் இரண்டிடமிருந்து இறங்கியது என்ன என்று கேட்டப்பட்ட போது இது ஹைர் என்று கூறுவார்கள். குன்து ஹைரா உம்மத்தின் ஒஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயத்தினர் ஆவீர்கள், மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைர் என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஹைர் என்பது மனிதன் எதையெல்லாம் நன்மையினுடைய முழுமை திருக்குர்ஆனில் உள்ளது. இது வெறும் வாதம் மட்டும் கிடையாது. இதனுடைய செயல் வடிவம் சஹாபிகளின் வாழ்க்கையில் பார்க்கப்படுகின்றது. இஸ்லாத்தின் வரலாற்றை பார்க்கும்போது இஸ்லாத்திற்கு முன்பு சஹாபியுடைய நிலை எவ்வாறு இருந்தது? ஒட்டகங்களை மேய்த்து வந்தார்கள், ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். சிலருக்கு சரியாக ஆடை அணியக்கூடிய அறிவு கூட கிடையாது. ஆனால் திருக்குர்ஆன் இறங்கிய பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய போது இந்த எப்படிப்பட்ட நன்மையுடன் திருக்குர்ஆனுடன் இணைந்து விட்டார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பட்டத்தை சூட்டினான். வரது அன்ஹும், அவர்களுக்கு இப்படிப்பட்ட பட்டத்தை வழங்கினான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சாபிகள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் ஆவார்கள். எவர்களை நீங்கள் பின்பற்றினாலும் எவர்களை கீழ்ப்படுத்தி நடந்தினாலும் அதன் விளைவாக நீங்கள் வெற்றி பெற்று வருவீர்கள் என்று கூறினார்கள். இந்த காலத்திலும் இந்த காலத்தினுடைய தோற்றின் இறைவன் சார்பாக தோன்றியவர் அதாவது மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஊழியராக வந்தார்கள். திருக்குர்ஆனில் இப்பொழுது திருக்குர்ஆனின் மாயத்தை ஏந்தினால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி. இந்த ஒளிக்கு முன்னால் எந்த இருளும் நிற்க முடியாது என்று கூறினார்கள். பிற கிறிஸ்டினோ என்ற நூலில் இந்த இல்ஹாமை விவரித்தவாறு கூறுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இறைவன் என்னை பார்த்து கூறினான், அல் ஹைரு குல்லுகு ஃபில் குர்ஆன் என்று கூறியிருந்தான். ஆனால் எல்லா விதமான நன்மைகளும் திருக்குர்ஆனில் உள்ளது. இந்த விஷயம்தான் உண்மையானதாகும். பரிதாபம் என்னவென்றால் வேறு பொருளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய போது பரிதாபமே. உங்களது அனைத்து வெற்றிகளும் ரட்சிப்பின் தலையூற்றும் திருக்குர்ஆனே ஆகும். எந்த ஒரு மார்க்க தேவையும் திருக்குர்ஆனில் இல்லாமல் கிடையாது. உங்களுடைய ஈமானை உண்மைப்படுத்தக்கூடியதும் மறுக்கக்கூடியதும் கியாமத்தின் போது திருக்குர்ஆனே ஆகும். திருக்குர்ஆன் தவிர இந்த வானத்தின் கீழ் எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. இறைவன் உங்கள் மீது பெரும் கருணை காட்டியிருக்கின்றான். திருக்குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். இதுதான் ஹைர் என்பதற்கான சுருக்கமான விளக்கமாகும். அனைத்து நன்மைகளும் திருக்குர்ஆனில் இருக்கின்றது, உலக அளவிலும் மார்க்க அளவிலும். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இத்துடனேயே இன்றைய எபிசோடுடைய நிறைவை நாம் அடைகின்றோம். நிறைவில் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை சிந்தியுங்கள், இதில் அனைத்தும் உள்ளது. நன்மைகள் மற்றும் தீமைகள் ஆகியவற்றின் விவரங்கள் உள்ளன, வருங்காலத்து செய்திகள் உள்ளன. அது எவ்வாறான மார்க்கத்தை எடுத்து வைக்கிறது என்றால் அதன் மீது எவரும் ஆட்சேபனை செய்ய முடியாது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதன் அருள்களும் கனிகளும் புத்தம் புதிதாக கிடைக்கின்றன. இன்ஜீலில் முழுமையான மார்க்கம் எடுத்துரைக்கப்படவில்லை. அதன் போதனை அக்கால நிலைக்கு ஏற்பவே இருந்தது. அது நிரந்தரமானதாகவும் காலத்திற்கு தகுந்தாற்போலும் இருக்கவில்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் எல்லா நோய்களுக்கும் சிகிச்சையை கூறியிருக்கிறான். எல்லா ஆற்றல்களுக்கும் தர்பியத்தை வழங்கியிருக்கின்றான். தீமைகளை நீக்குவதற்கான வழிமுறையையும் கூறிவிட்டான். இந்த பெருமை திருக்குர்ஆனுக்கு மட்டுமே உள்ளது. ஆகவே திருக்குர்ஆனை ஓதி வாருங்கள், துவா செய்து வாருங்கள். தம் நடத்தையை அதன் போதனைகளின் கீழ் வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மல்ஃபுசாத் தொகுதி 5 பக்கம் 102. நேயர்களே, இத்துடனேயே இன்றைய எபிசோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வேறு சந்தர்ப்பத்தில் வேறு தலைப்புடன் உங்களிடத்தில் நாங்கள் ஆஜராவோம். அதுவரை அனுமதி தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया